இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கல்லை பற்றி பார்க்க இருக்கிறோம். அந்த கல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிக்கல்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதுக்கு பார்த்திங்கன்னா டைகர் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. பெண்களுக்கு எந்த வகையில் பயன்படும் அப்படின்னா ஒரு பாதுகாப்பு. இதை பார்த்திங்கன்னா பெண்கள் நிறைய வேலைக்கு போவாங்க, அல்லது பார்த்திங்கன்னா அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். இது பாதுகாப்பு கவசத்தை கொடுக்கும். 100% பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செய்கிறவங்க அவங்களோட கல்லாப்பட்டியில் இந்த காசு வைக்கிற சில்லறை காயின் வைக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா இந்த கல்லை போட்டாங்க அப்படின்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா தொழில் வளத்தில் நல்ல ஒரு அமோகமான வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பண வரவு வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவு இந்த டைகரை வேலை செய்யும். வணக்கம், வாழ்க வளமுடன், பரிபூர்ணம். எல்லா வல்ல இறை ஆசி பரிபூர்ணமாக இந்த காணொலியை பார்க்க அத்தனை அன்பர்களுக்கும் கிடைக்கட்டும். இன்றைக்கி நாம் பார்க்க இருப்பது பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு கல்லை பற்றி பார்க்க இருக்கிறோம். அந்த கல் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிக்கல்னு சொல்லுவாங்க. ஆங்கிலத்தில் இதுக்கு பார்த்திங்கன்னா டைகர் ஐ அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டைகர் ஐயோட ஒரு பயன்படுத்தக்கூடிய ஒரு பரிகார முறையை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நிறைய சித்தர்களும் முனிவர்களும் மகான்களும் பார்த்திங்கன்னா இந்த உபரத்தன கல்களை பற்றி நிறைய எழுதியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் பயன்படுத்துகிற எல்லாமே வெளிநாட்டில், அதே போல் வெளி மாநிலங்களில் அதிக அளவில் இந்த டைகர் ஐ கல்லை பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க. குறிப்பாக தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அதே போல் எகிப்த் ஆகிய நாட்களில் பார்த்திங்கன்னா இந்த டைகர் ஐ கல்லை பயன்படுத்தி பல விதமான பரிகாரத்துக்கு பயன்படுத்தியிருக்காங்க. அது என்னென்ன, இந்த கல்லை வச்சு நம்ம என்னென்ன பரிகாரத்துக்கு பயன்படுத்தலாம், நம்மளை எப்படி பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிற காணொளி தான் இந்த காணொளி. தொடர்ந்து பாருங்கள். இந்த காணொளி பார்க்குற அன்பர்கள் அனைவரும் இந்த காணொளி மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. ஏன்னா நிறைய விஷயங்கள் உங்களுக்கோசரம் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ இதுதான் டைகர் ஐ கல். இந்த கல் பார்த்திங்கன்னா உங்களோட ஒரு கண்ணு மாதிரியே இருக்கும். இதுக்கு பார்த்திங்கன்னா புலிக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க. இது இப்போ இந்த கல்லுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான ஒரு பவர் உள்ள கல். இது ஒரு பாறை தான். இந்த பாறையில் வெட்டி எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா அது கல்லாக வடிவமைக்கப்பட்டு இது மாலையாக செய்யலாங்க, அடுத்ததாக பிரேஸ்லெட்டாக செய்கிறாங்க, இந்த மாதிரி ஸ்டோனாக செய்து மோதிரமாக செய்கிறாங்க, இல்லை பல விதமான பூஜை அறையில் வைக்கிறதுக்கும் பயன்படுத்துகிறாங்க. சரி, இதை வச்சு நம்ம என்னென்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல நம்ம குழந்தைங்க எடுத்துக்கலாம். அந்த குழந்தைங்க எப்போ பார்த்தாலும் பார்த்திங்கன்னா பயந்த சுபாவமாகவே இருப்பாங்க. எதுக்கெடுத்தாலும் பயந்துக்குவாங்க. கண்ணு இங்கே போயிட்டு வாடா, ஒரு கடைக்கு போயிட்டு வாடா, நான் போல பயமாக இருக்கும்பாங்க. அந்த மாதிரி குழந்தைகளுக்கு இந்த மாதிரி டைகர் ஐ கல்லோட ஸ்டோனை வாங்கி அவரோட பேக்கில் அல்லது பார்த்திங்கன்னா பேக்கெட்டில் வச்சிங்கன்னா போதும். அந்த குழந்தைகளுக்கு அந்த பயந்த திறன் பார்த்திங்கன்னா குறையும், மாறுபடும். அந்த பயப்படுற சக்தி குறையும். நல்ல ஒரு தைரியமான சக்தி இது வரும். அடுத்ததாக இந்த டைகர் ஐ கல் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு எந்த வகையில் பயன்படும் அப்படின்னா ஒரு பாதுகாப்பு. இதை பார்த்திங்கன்னா பெண்கள் நிறைய வேலைக்கு போவாங்க, அல்லது பார்த்திங்கன்னா அரசாங்க சம்மந்தப்பட்ட வேலையில் ஒர்க் பண்ணுவாங்க, இல்லை ஒரு பஸ்ஸில் பயணம் பண்ணுவாங்க. அந்த மாதிரி பெண்கள் பார்த்திங்கன்னா அவங்க ஹேண்ட்பேக்கில் வச்சுக்கலாம். இது பாதுகாப்பு கவசத்தை கொடுக்கும். அது இல்லாமல் இது பார்த்திங்கன்னா சூரிய ஆதிக்கம் இது நிறைந்த கல். அதனால் பார்த்திங்கன்னா இதை பயன்படுத்துகிறப்ப பல விதமான பலன் எங்களுக்கு கொடுக்கும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாக இது பயன்படுத்துமா அப்படின்னு பார்த்தா 100% பார்த்திங்கன்னா ஒரு தொழில் செய்கிறவங்க அவங்களோட கல்லாப்பட்டியில் இந்த காசு வைக்கிற சில்லறை காயின் வைக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா இந்த கல்லை போட்டாங்க அப்படின்னா எப்பயுமே பார்த்திங்கன்னா தொழில் வளத்தில் நல்ல ஒரு அமோகமான வெற்றி வாய்ப்பை கொடுக்கும். பண வரவு வந்துகிட்டே இருக்கும். அந்த அளவு இந்த டைகர் ஐ வேலை செய்யும். மாந்திரிகத்துக்கு பல விதமான முறையில் இந்த டைகர் ஐயில் எகிப்தில் பயன்படுத்துகிறாங்க. நம்ம நாட்டிலையும் சில மாந்திரிகம் செய்யக்கூடிய அன்பர்களும் இந்த கல்லை பார்த்திங்கன்னா சில வேலைக்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஆண்கள் ஒரு ட்ராவலிங் பண்ணுவாங்க, ஒரு காரில் ட்ராவலிங் பண்ணுவாங்க, அல்லது ஒரு பைக்கில் ட்ராவலிங் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட்கள் பார்த்திங்கன்னா இங்கே காரில் வச்சுக்கலாம், அவங்கள காரோட டேஷ்போர்டில் இருக்கக்கூடிய பாக்ஸில் வச்சுக்கலாம், வண்டியில் பார்த்திங்கன்னா அந்த பேக்கில் வச்சுக்கலாம். இது ஒரு பாதுகாப்பு கவசமாக இருக்கக்கூடிய
கல் இந்த டைகரைல். இதோட பலன் வந்து பார்த்திங்கன்னா எண்ணற்ற பலன். இது நீங்கள் வந்து இதை பற்றி இன்னும் மேலும் ஏதாவது தெரிஞ்சிக்கினா கூகுளில் போய் சர்ச் போய் டைகர் ஐன்னு போட்டிங்கனாவே இதோட சரித்திரமே வந்துடும். அந்த அளவு ஒரு சிறப்பு மிக்க உபரத்தன கல்கள். அந்த காலத்தில் அரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா யாராச்சும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போட்டியில் வந்து வெற்றி பெற்றாவோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு பரிசு பொருள் கொடுக்குதா இந்த மாதிரி உபரத்தனங்கள் தான் அள்ளி கொடுத்தாங்க. ஏன்னா அந்த உபரத்தனங்களை தான் வந்து பார்த்திங்கன்னா பொக்கிஷமாக வந்து பாதுகாத்தாங்க. ஏன்னா நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரக்கூடிய இந்த காலகட்டத்தில் பாஸ்போர்ட் காலகட்டத்தில் பல விதமான அதிர்ஷ்டம் தரக்கூடிய உபரத்தனங்களை மறந்து வேறு பொருட்களை தேடி ஓடிட்டுருக்கோம். இந்த உபரத்தனங்களை பற்றி நிறைய வீடியோக்கள் இப்போ வரப்போகுது. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். இந்த டைகரை பற்றி மேலும் ஏதாவது தகவல் வேணால் கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இதை எல்லா மக்களுக்கும் குறைந்த விலையில் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நோக்கத்தோடு இப்போ நம்ம அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். உங்களுக்கு இதை பற்றி வேணும் அப்படின்னா கீழே இருக்க நம்ம தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். மீண்டும் ஒரு நல்லதொரு காணொளியில் சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். பரிபூர்ணம்.